ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1113. இங்கு விமான நிலையத்தில் நடந்த வித்தியாசமான உரையாடல் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் விமான அதிகாரி ஒருவருக்கும் சில பிரபுபாதவின் சீடர் ஒருவருக்கும் இடையே நடந்த அற்புதமான உரையாடல் என்னவென்றால், சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்த விமானம் இன்னும் 4-5 மணி நேரம் தாமதமாக புறப்படும். தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். சிறிது நேரத்திற்கு மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது இந்த அறிவிப்பு. அந்த விமான நிலையத்தில் வழக்கம் போல தனது ஜபப்பைக்குள் கையை விட்டு ஜபித்து கொண்டு இருந்தார் அந்த கிருஷ்ண பக்தர். ஸ்ரீல பிரபுபாதாவின் நேரடி சீடரான தவ திரு ராதா கோவிந்த சுவாமி அவர்கள். இந்தியா செல்வதற்கு இன்னும் தாமதம் ஆகும், ஆனால் என்னை கிருஷ்ணர் அதிகமாக ஜபம் செய்ய வாய்ப்பு அளித்துள்ளார் என நினைத்த வண்ணம் காலதாமத்தை கடவுளின் கருணையாக எடுத்துக்கொண்டார் அவர். ஒரு சிலர் தங்களுக்கே உரிய முறையில் நேரத்தை பயன்படுத்த முயன்றார்கள். முக்கால்வாசி பேருக்கு ஒரு சில நிமிடங்களிலேயே பொறுமையின் எல்லை முடிவுக்கு விரைந்து கொண்டு இருந்தது. விமான அலுவலர்களும் அதிகாரிகளும் பயணிகளின் குறைகளை தீர்ப்பதிலும் அவர்கள் அந்த அசௌகரியம் ஆகாமல் இருப்பதற்காக வசதிகள் பலவற்றை செய்த வண்ணம் இருந்தார்கள். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. உடை அலங்காரம் எல்லாவற்றிலும் தனித்திருந்த அந்த கிருஷ்ண பக்தரை யாரும் விசேஷமாக கவனிக்க கிடையாது என்ற போதிலும் ஒரு விமான அதிகாரி மட்டும் தூரத்தில் இருந்து அவரை ஆவலுடன் அழைத்தார். தன்னைத்தான் அந்த அதிகாரி அழைக்கின்றார் என்று தெரிந்த போதிலும் நாம் இருப்பது நம்முடைய கலாச்சாரத்திற்கு மாறான நாடு என்பதை தெரிந்து இருந்ததால் பதிலுக்கு அவரிடம் சம்மதம் தெரிவிக்க தயங்கியது அந்த பக்தரின் மனது. இருப்பினும் கிருஷ்ணரின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடன் பேசினால்தான் என்ன என கணப்பொழுதில் முடிவு செய்து கை அசைத்தார் புன்னகையுடன். சுருக்கமாக தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த விமான அதிகாரி ஆவலுடன் அந்த பக்தரிடம் பேசத் துவங்கினார். தாங்கள் ஒரு ஹிந்து வழிபாட்டினரா என கேட்டார் அவர். பதிலுக்கு அந்த பக்தரும் ஆம் என்றார் அவர். சொன்னதுதான் தாமதம். உடனே மனதில் இதுநாள் வைத்திருந்த சில கேள்விகளை சட்டென புரட்டி எடுத்து கேட்க தயாரானார். அப்படி என்றால் தங்கள் வழிபாடு சம்பந்தமான என்னுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கலாமா என கேட்டார். அதற்கும் சரி என பதில் வந்தது. மிக மிக மகிழ்ச்சியுடன் தனது முதல் கேள்வியை கேட்டார். சுவாமிஜி, தங்கள் வழிபாட்டில் கல்லை எல்லாம் கடவுளாக வணங்குகின்றீர்களே, அது ஏன் என கேட்டார். அதற்கு அந்த கிருஷ்ண பக்தர் கூறினார், நீங்கள் சொல்வதில் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் கல்லையெல்லாம் கடவுளாக வணங்குவது கிடையாது, ஆனால் நாங்கள் கடவுளை கல்லிலும் காண்கின்றோம். அழுத்தம் திருத்தமாக வெளிவந்த இந்த பதிலை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போனார் அதிகாரி. இருப்பினும் அதில் மேலும் தெளிவு பெற வேண்டும் என தொடர்ந்தார். உண்மையிலே உங்களுடைய பதில் திருப்திகரமாக இருந்தது, ஆனால் மேலும் விளக்க முடியுமா என்றார் அவர். சுவாமிஜியோ அதற்கு ஒரு சாஸ்திர விளக்கத்தை அளித்தார். அனைத்து மதங்களின் வழிபாட்டு முறைகளிலும் கடவுளை பற்றி வர்ணனை இருக்கின்றது. ஏன் உங்கள் வழிபாட்டு நூலிலும் கூட கடவுள் இப்படி இருப்பார், அதுவும் நீல நிறத்தில் இருப்பார் என்றெல்லாம் கூறப்பட்டு இருக்கின்றதே. அப்படியா என்றார் ஆச்சரியத்துடன் அதிகாரி. இவரது ஆர்வத்தை பார்த்த சுவாமிஜி மேலும் தொடர்ந்தார். எல்லோரும் கடவுளை பார்த்தது கிடையாது. யார் தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே அவரை பார்த்து இருக்கின்றார்கள். உதாரணமாக, நாம் யாரையாவது அதிகம் நேசித்தால் அவரை நினைத்து நினைத்து மகிழ்வதற்காக அவரது உருவத்தை வரைந்தோ புகைப்படம் எடுத்தோ மகிழ்கின்றோம். அதே போன்றுதான் கடவுளை கண்டவர்கள் அவர் உருவத்தை வரைந்து செதுக்கி இருக்கின்றார்கள். அந்த உருவம் கடவுளை நினைப்பதற்கும் கடவுளை காணாதவர் பார்ப்பதற்கும் மிகுந்த உதவியாக இருக்கின்றது. இதை கேட்பதற்கு ஆரம்பத்தில் சற்று வித்தியாசமானதாக தெரிந்தாலும் மெல்ல மெல்ல அவருக்கு புரிய ஆரம்பித்தது. எல்லா வழிபாட்டினர் இடமும் கடவுள் வெளிப்படுகின்றார் என.
பிறகு தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு தயாராகும் போது ஒரு அலார மணி அடித்தது. இது அந்த நாட்டின் வழிபாட்டுக்குரிய நேரத்தை நினைவுபடுத்தும் மணி ஓசை போன்று. அந்த அதிகாரி சுவாமிஜியிடம், சில நிமிடங்களில் வருகிறேன், தயவு செய்து காத்திருங்கள் என ஒரு சில தடங்கள் நடந்து சென்றார் அவர். பின்பு அந்த அதிகாரி தன்னுடைய வழிபாட்டு முறைப்படி கடவுளை நினைத்து சில பிரார்த்தனை மந்திரங்களை கூறி வணங்கினார். அதே சமயம் சுவாமிஜியும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். பிறகு மீண்டும் சகஜ நிலை திரும்பிய போது அதிகாரி ஆவலுடன் சுவாமிஜியை அணுகினார். ஆனால் இப்போது அதிகாரி ஆரம்பிப்பதற்கு முன் சுவாமிஜி ஆரம்பித்து விட்டார். மதிப்புக்குரிய அதிகாரி அவர்களே, இப்போது தாங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள். உங்கள் பிரார்த்தனை கடவுள் கேட்கின்றார் என்பதில் உறுதியாக இருக்கின்றீர்களா என கேட்டார் சுவாமிஜி. ஆமாம், நிச்சயமாக என் பிரார்த்தனையை கடவுள் கேட்பார் என மிக மிக உறுதியுடன் கூறினார் அந்த அதிகாரி. இந்த பதிலை எதிர்பார்த்து இருந்த சுவாமிஜி அவர் சொன்னதை நன்றாக உறுதிப்படுத்த மீண்டும் ஒரு முறை கேட்டார். அப்படியென்றால் தாங்கள் கூறுவதிலிருந்து உங்கள் பிரார்த்தனையை கடவுள் கேட்க முடியும் என்பதுதானே என்றார் சுவாமிஜி. அதிகாரிக்கோ சற்றே எரிச்சல் ஏற்பட்டாலும் மீண்டும் தெளிவாக கூறினார். ஆமாம், நீங்கள் நான் பேசுவதை கேட்க முடிவது போல் கடவுளும் நான் பேசியதை கேட்க முடியும் என்றார். பிறகு சுவாமிஜி தனது அடுத்த கேள்வியை விடுவித்தார். அதிகாரி அவர்களே, நீங்கள் சொல்வது படி பார்த்தால் கடவுளால் நம் பிரார்த்தனை கேட்க முடியும் என்றால் அதே கடவுளால் நம்மிடம் பேச முடியும் தானே என வினவினார் சுவாமிஜி. ஆம், நிச்சயமாக என பதில் வந்தது எதிர்த்தரப்பில் இருந்து. பிறகு சுவாமிஜி கூறினார், சந்தர்ப்பவசமாக நீங்கள் ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள் என்றால் கடவுளால் அதனை பார்க்க முடியும் தானே. இப்போதும் அதிகாரி இடமிருந்து அதே பதில் வந்தது. ஆம், நிச்சயமாக. அப்படி என்றால் நம் கடவுள் நம் பிரார்த்தனை கேட்கின்றார், நம்மிடம் பேசுகின்றார், நம்மை காண்கின்றார் என்பது உறுதி என்றால் நிச்சயம் நம் கடவுளுக்கு கண்கள், காதுகள், வாய் இவையெல்லாம் இருக்கத்தானே வேண்டும். ஆக மொத்தத்தில் இதன்படி கடவுளுக்கு உருவம் உண்டு என்பதுதான் முடிவு. இதைத்தானே எல்லா வழிபாட்டு நூல்களிலும் சான்றிட்டு குறிப்பிடுகின்றன என்றார் சுவாமிஜி. சற்று நேரத்திற்கு அப்படியே அதிர்ந்து போய்விட்ட அதிகாரி கடவுளை பற்றிய அற்புதமான கருத்துக்களை ஆழமாக உணர்ந்து கொண்டார். இதற்கிடையில் மீண்டும் விமான அறிவிப்புகள் முழங்க ஆரம்பித்தன. அப்போது சுவாமிஜி தனது பேச்சை நிறைவு செய்த வண்ணம் தனது விமானத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது என உறுதிப்படுத்தியவாறு அந்த அதிகாரி இடமிருந்து விடைபெற தயாரானார். உடனே சுதாரித்த அந்த அதிகாரி தங்களிடம் கை கடிகாரம் இல்லையா என கேட்டார். சுவாமிஜியும் ஆமாம் இல்லை என கூறிவிட்டு சாதாரணமாக நடக்க ஆரம்பித்தார். இதனை கேட்ட அந்த அதிகாரி மின்னல் வேகத்தில் ஒரு பக்கம் சென்று மறுபக்கம் திரும்பினார். கையில் ஒரு அழகிய கை கடிகாரத்துடன். இத்தனை எளிமையாகவும் பொறுமையாகவும் அதே சமயம் அதிகாரபூர்வமாகவும் கடவுளை பற்றிய ஞானத்தை அளித்த சுவாமிஜிக்கு எனது அன்பான காணிக்கை என்றவாறு முன்னால் நடந்து கொண்டு இருந்த அந்த சுவாமியை மீண்டும் அழைத்தார் அதிகாரி. சுவாமிஜிக்கோ முன்பு போல் தயக்கம். ஆனால் அதற்குள் அதிகாரியை ஓடி வந்து அருகில் நின்றார். கேள்வி கேட்பதற்காக அல்ல, அந்த காணிக்கையை கொடுப்பதற்காக. தனது வலது கரத்தை நீட்டி அவரிடம் அன்புடன் வற்புறுத்தி அளித்தார் அந்த கை கடிகாரத்தை. சுவாமிஜியோ அதனை கிருஷ்ணனின் பரிசாக பெற்றுக்கொண்டார், அந்த அதிகாரியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக. கடைசியாக அந்த அதிகாரி கூறினார் விடை பெறுகையில், சுவாமிஜி, இந்த கடிகாரம் தங்களின் வழிபாட்டு நேரத்திற்கு உதவும் என்றார். சுவாமிஜியும் சந்தோஷமாக தலையசைத்தார். தன் மனதில் பகவான் கிருஷ்ணரை நினைத்த வண்ணம் ஹரே கிருஷ்ணா. இந்த சம்பவத்தில் உரையாற்றும் சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீல பிரபுபாதாவின் நேரடி சீடர் ஆனவரும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தவ திரு ராதா கோவிந்த சுவாமி அவர்கள் ஆவார். இவர் பல ஆண்டுகளாக கிருஷ்ண பக்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்